Hi friends, welcome to Annam Vagaigal. இன்னைக்கு நம்ம fish fry பார்க்க போறோம். இது சிம்பிளா செய்ய போறோம் நம்ம. எப்படி பண்ணலாம்னு இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து தனி மிளகாய் தூள் இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து மஞ்சள் தூள். இது எக்கோட வெள்ளைக்கரு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த fish வந்து வவ்வால் மீன் இது ரொம்ப நல்லா இருக்கும். முள்ளே இருக்காது. நடுவுல ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இது வந்து முள்ளு சென்டர் முள் மட்டும்தான். இது நம்ம இப்போ எப்படி இதை மேக்னேட் பண்ணலான்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மசாலாலாம் போட்டு பிசையலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது தனி மிளகாத்தூள் தான். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் வேணால் அதிகம் போட்டுக்கோங்க. இது மஞ்சள் தூள், இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட்டு. இப்போ நம்ம பிசையலாம். இது ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது பிசைஞ்சிருக்கோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் மீனை. இது நல்லா கலராக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் போட்டுக்காதீங்க. எந்த ஃபுட்டுக்குமே அது உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்ம மிளகாத்தூள் போடலாம், அதை விட்டால் மஞ்சத்தூள் போடலாம். இது நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீன் நல்லா ஊறிடுச்சு 1/2 மணி நேரம். இப்போ நம்ம பொரிக்கலாம் வாங்க. இப்போ நல்லா வானல் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மீன் வந்து எக்கோட ஒயிட் இருக்குங்கள, அதை எடுத்து டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போடலாம். மீன் நல்லா இப்போ வெந்துருச்சு. எடுத்துடலாம். பாருங்க, வவ்வால் மீன் வறுவல் பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த மீன். நீங்கள் வீட்டில் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அண்ணம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.